gayathri's hobby lobby. நாம இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஜிலேபி தான். அது வந்து ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும், செய்யறதுக்கு ஈஸியாவும் இருக்கும், சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ஜிலேபிக்கும் ஜாகரிக்கும் வந்துட்டு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஜிலேபி வந்துட்டு மைதா மாவு யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஜாகரி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணி பண்றது. அது வந்துட்டு உளுத்தம்பருப்பை ஊற வச்சு அரைச்சி பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜிலேபி வந்துட்டு இன்ஸ்டன்டா டக்குன்னு நினைச்ச உடனே வந்துட்டு செஞ்சிடலாம். பிகினர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தீபாவளி வேற வரப்போகுது, கண்டிப்பா இது வந்து எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 2 கப் சக்கரை எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு அரை கம்பி பதத்துல இருந்து 1 கம்பி பதம் வர அளவுக்கு இருந்தா போதும். 1 கம்பி பதமே ஸ்ட்ராங்கா வர தேவையில்லை. பாருங்க, இந்த அளவு கரெக்டா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி சக்கரை பாகு ஓரமா வச்சிருங்க. மாவு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 கப் வந்துட்டு மைதா எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் மாவு. அப்புறமா வந்துட்டு ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்துட்டு 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காக நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 4ல இருந்து 5 ட்ராப் விட்டுக்கலாம். தண்ணி வந்து அரை கப் தண்ணி வந்து கரெக்டா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிஸ்க் வச்சு கலந்துக்கலாம், இல்லை நீங்க கையை கூட யூஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கோங்க. கலர் வந்து உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆரஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் எல்லோவே டார்க்கா வேணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த பதம் தான் கரெக்டா இருக்கும். இதுக்கு மேல திக்காவும் இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். இப்போ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்ல வந்து மாத்திரலாம். நீங்க வந்து பால் கவர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு இதுல மாவு வந்துட்டு ஊத்திட்டு இதை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு இது டைட் பண்ணிக்கோங்க. பிடிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வந்து நம்ம ரெடி எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். அந்த சைடு ஓரமா வச்சிடலாம். இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்து ஊற்றி வச்சிருக்கேன் ஃப்ரை பண்றதுக்காக. இது வந்து மிதமான சூட்லயே தான் நம்ம ஃபுல்லாவே பண்ணணும். இது சூடாகிற டைம்ல இதை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். ஷார்ப்பா லைட்டா அந்த எட்ஜை மட்டும் லைட்டா கட் பண்ணி விடுங்க. கொஞ்சமா சின்னதா கட் பண்ணி விடுங்க போதும். இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிராப் விட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி ஊத்துன உடனேயுமே பபிள்ஸ் மாதிரி மேலே எலும்பி பொங்கி வரணும் மாவு. அப்பதான் கரெக்டான ஸ்டேஜ்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லா எல்லா மாவும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்பா இருக்கும். சட்டுன்னு மாவு கலக்கி பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி தான் பிழிஞ்சு விட்டுட்டு சும்மா ஒரு நிமிஷம் இருந்தாவே போதும். ரொம்ப கலர் மாறணும், ஃப்ரை ஆகணும் அந்த மாதிரி இல்லை. அது வந்து உங்களுக்கு தெரியும், ஃப்ரை பண்ணும்போது ஒரு மாதிரி கிறிஸ்பியா மாறிடும். பாருங்க, வந்து திருப்பி போட்டுட்டு இந்த எண்ணெய் சத்தம் ஃபுல்லா அடங்கின உடனே இந்த பபிள்ஸ் பாருங்க ஃபுல்லா அடங்கிரும். அது உள்ள அடங்கின உடனேயுமே வெளியே எடுத்துடலாம். எடுத்து உடனேவே நம்ம வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல வந்து போட்டு எடுத்துடலாம். இது வந்து இப்ப நல்லா சூடா இருக்கும். சக்கரை பாகு பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சனால கொஞ்சம் வெது வெதுப்பான இதுல இருக்கும். வெது வெதுப்பாவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிலேபி வந்துட்டு நல்லா சூடா இருக்கிறதுனால டக்குன்னு போட்ட உடனேயுமே அந்த சக்கரை பாகு வந்து உறிஞ்சிடும். நீங்க வந்து இந்த கம்பி பதம் வந்து சக்கரை பாகு வந்து ரொம்பவே முக்கியம். அரை கம்பி பதம் அளவுக்கு இருந்தது அப்படின்னா தான் டக்குன்னு வந்து இந்த ஜிலேபிக்குள்ள வந்து அது உள்ள போகும். இல்லை அப்படின்னா திக்கா இருந்ததுன்னா உள்ள அது உரியாது. பாருங்க, எவ்வளோ டக்குன்னு உறிஞ்சிருக்கு பாருங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? பார்க்கும்போதே அது ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரியே இருக்கும். அவ்வளோதான். போட்ட உடனே இப்படி எல்லாத்தையும் போட்டு 2 பக்கம் திருப்பி டக்குன்னு எடுத்துருங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா ஜிலேபியும் வந்து பொரிச்ச உடனே இந்த மாதிரி சக்கரை பாகுல டிப் பண்ணி எடுத்து வெளியே வச்சிருங்க. 10 நிமிஷம் இருந்தாவே போதும், சீக்கிரமா செஞ்சிடலாம். பாருங்க, சூப்பரா நம்ம ஜிலேபி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒன்று வச்சு காட்டுறேன் பாருங்க. இது வந்து எப்படின்னா உடைச்சிங்க அப்படின்னா உடையணும், லைட்டா உடையும், கொஞ்சம் கிறிஸ்பியா தான் இருக்கும். ஜாங்கிரி வந்துட்டு ரொம்ப பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் வெளியே கிறிஸ்பியா இருக்கும், உள்ள வந்து ஜூசியா இருக்கும். பாருங்க, வெளியே இப்படி உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்க, சக்கரை பாகு பாருங்க எந்த அளவுக்கு இறங்கி இருக்குன்னு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஜிலேபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க.
வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from Gayatri. Thank you. Bye bye. Take care.